இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் 2000 பெறுபவர்களுக்கு தொடர்ந்து அந்த பணத்தை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. இதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 30 சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் யாரெல்லாம் விவசாய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்து அதற்கான எண் வைத்திருக்காங்களோ அவர்கள் தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் தொடர்ந்து பயன்பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக வெளியான அறிவிப்பில் என்ன உள்ளது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30/4/2025 தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் விவசாயிகளின் நில உடைமைகள் பதிவு சரிபார்ப்பு இணைத்தல் முகாம் கீழ் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 1/5/2024 முதல் பிஎம் கிசான் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாய அடையாள அட்டையின் கட்டாயம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களில் அல்லது தங்கள் கிராமத்தில் உள்ள தன் அலுவலர்கள் வாயிலாக எவ்வித கட்டணமுமின்றி பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் இந்த விவசாய அடையாள அட்டை நீங்கள் பெற்றிருக்கணும். ஏன்னா அதன் பிறகு பிஎம் கிசான் திட்டத்திலும் பயிர் காப்பீடு திட்டத்திலும் பயன்பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த விவசாய அடையாள அட்டை தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் அடையாள சான்றுக்கு ஆதார் அட்டை கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. நிலத்திற்கான பட்டா சிட்டா தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தேவைப்படும். அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஆன்லைன்லேயே இதற்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கான ஆப்ஷனும் எனபிள் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதற்கான கார்டு உங்களுக்கு போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதற்கான ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு பிரதர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnfr.agristock.go.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் லாகின் வித் சிஐசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அக்ரி ஸ்டாக்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி தெரிஞ்சால் அதை என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வரும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு சென்டர் ஐடி, ஃபார்மர் நேம், அப்ரூவல் ஆயிருந்தால் அப்ரூவல் டேட், ரிஜெக்ட் ஆயிருந்தால் ரிஜெக்ஷன் டேட் ரெண்டுமே இருக்கும். அப்ரூவல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். இதில் அப்ரூவ்டு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கான விவசாய அடையாள அட்டை சென்ட் பண்ணுறாங்க. இதுவே ரிஜெக்டட் இருந்தால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ரிப்போர்ட்ஸ்க்கான என்ரோல்மெண்ட் டேட், அப்ரூவல் ரீமார்க் கொடுத்துருப்பாங்க. ரிஜெக்ட் ஆயிருந்தால் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தால் மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவரை நீங்கள் இந்த விவசாய அடையாள அட்டைக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் பிஎம் கிசான் திட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் பயன்பெற முடியும். இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.